ஹலோ, காசு போட்டு விட்டேன், வந்துச்சா? அதுக்கு முந்தின மாசம் எவ்வளோன்னு சொல்லு, இப்பயே போட்டு விட்டுறேன். யோ, என்ன காசு யாருக்கு போட்டு விடுறா? அடுத்த மாசம் சீட்டு காசுவா, அதான் முன்னாடியே எவ்வளவு வரும்னு கேட்டு கட்டிடுறேன் இப்பவே. எம்மா காசியா வச்சுக்கிறா? அடுத்த மாசம் சீட்டு காசு இப்பயா காட்டுறா? சரியான மூஞ்சிதான் போலவே. அந்த கதையாம்பா கேக்குற? சீட்டு கட்ட காசு இல்லாம சீட்டு எடுத்து சீட்டு கட்டுறேன்பா. சீட்டு எடுத்து சீட்டு கட்டுறியா? எவ்வளவு எடுத்த சீட்டு? 2 லட்ச ரூபாய் எடுத்தம்பா. தள்ளு பாவு 1.60 வந்தது. சிறுவை கட்டி பெரு வாங்கதான் சீட்டு கட்டுறது, நீ பெரு வாங்கி சிறு சீட்டு கட்டிக்கிறியா? சரியாதான் போச்சு. பணத்தோட அருமை தெரிஞ்சா நீலாம் எங்க கேற. போன வாரம் காசு ஒரு 50,000 இருந்திருந்தா நான் 15 லட்சத்துக்கு அதிபதி. என்னப்பா சொல்ற? ஆமாயா, ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு 2-3 வருஷமா ட்ரேடிங் பண்ணிக்கிறேன். போன வாரம் இந்தியா கோல்டு கம்பெனி மேலதான் ஒரு 5,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணேன். அந்த ஸ்டாக்கை விற்கிறதுக்கு புரோக்கர் கமிஷன் ஒரு 50,000 ரூபாய் கேட்டானுங்க. வாங்கிட்டு 5,000 கமிஷன் 50,000 கேட்கறானுக்கு நான் கம்முன்னு விட்டேன். பார்த்தா இந்த வாரம் லவர்ஸ் டே வேற வச்சாங்காட்டியும் இந்தியா கோல்டு சரியான கிராஃப் ஹை ரேஞ்சில் அதான் போயிடுது. இன்னும் வச்சிருந்தா ஒரு 15 லட்சம் கட்டிடணும். உண்மைதான் சொல்றேன், என் மேல சத்தியமா 1.5 லட்சம் வச்சுக்கிறியா? அது 10 நாள்ல நான் 1.5 கோடி ஆக்கி காமிக்கிறேன். என்ன நம்பி கொடு. 1.5 கோடியா? சரிப்பா சரிப்பா. அப்ப உன் போனுக்கு காசு அமுச்சு விட்டுட்டா? அமுச்சு விடு, டப்புன்னு அமுச்சு விடு. அவ்வளவுதான், எல்லாத்தையும் எத்தையார் கட்டு. 1.5 கோடிக்கு ஏத்தி நம்ம டைல்ஸ் வேலை செய்யத்தா? எத்தையார் கட்டியா போறாத்தையும் சொல்லி கடைசியா?